வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். மாந்தினா என்னங்க? இந்த மாந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாந்தினா என்ன? அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த மாந்திய பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நமது பார்வையாளர்கள், நமது ஆன்மீக ஆட் ஆர்வமுள்ளவர்கள், நாட்டமுள்ளவர்கள், நமது கௌரி ஆன்மீக சேனலில் உள்ள ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிட மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாந்திய பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். இந்த மாந்தின்றது இங்க தான் மாந்திய பற்றி பெரிதா ஒரு அவேர்னஸ் இல்ல. ஆனா கேரளாவுல பார்த்தீங்கன்னா, மாந்திய வச்சு தான் ஜோதிடமே பார்ப்பாங்க. மாந்தி தான் இங்க பிரதானமா மையப்படுத்தி ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்க இருக்கு. வட மாநிலத்தில நிறைய மாந்தி வச்சு தான் பலாபலன்களே எடுத்து சொல்லுவாங்க. இது போன்ற ஒரு தனித்துவமும், முக்கியத்துவமும் வாய்ந்த கிரகம் தான் இந்த மாந்தி அப்படின்ற கிரகம். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் அப்படின்னா, உடனே உங்களுக்கு ஞாபகத்துல வரக்கூடியது அப்படின்னா, இது இவ்ளோ பெரிய சுப கிரகமா? நல்ல கிரகமா? அல்லது ராகு, சனி, கேது இவங்கள போல அசுப கிரகமா? அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள சட்டுன்னு வந்திருக்கும். இவை அனைத்தையும் நல்ல கிரகமா? தீய கிரகமா? நல்லது தருமா? கெட்டது தருமா? மாந்தியினுடைய பயன்பாடுகள் என்ன? பலன் எப்படி தரும்? அப்படின்றதை எல்லாம் இந்த பதிவுல நாம பார்க்கறதுக்கு முன்னாடி, புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உற்றார், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த நற்காரியத்தினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த மாந்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு முழுக்க அசுப கிரகம் தாங்க. சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இல்ல. இந்த மாந்தி உங்கள் ஜாதக அமைப்பில் எந்த பாவகத்தில், லக்னத்தின் ரீதியாக எந்த பாவகத்தில், அதாவது எத்தனையாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதை வைத்து பலன்கள் சொல்லுவார்கள். வட மாநிலத்தில் எல்லாம், கேரளாவில் எல்லாம் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாந்தி. அசுப பலன்களை கொடுப்பதில் வல்லவர். குறிப்பாக மரணத்தை தருபவர் இந்த மாந்தி. உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய உறவுகள் துர்மரணம் அடைந்திருப்பார்கள். இது மற்ற கிரகத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. மாந்தியை வைத்துதான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல இந்த மாந்தியை பற்றிய அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது. பெரும்பான்மையான ஜோதிடர்கள் மாந்தியை பார்ப்பதும் இல்லை, மாந்தியினுடைய நிலைப்பாடு வைத்து பலன் சொல்வதும் இல்லை. ஆனால் ஜோதிடத்துக்கு மிக முக்கியம் இந்த மாந்தி. ஒருவருக்கு பொருளாதாரம் வரவில்லை
ஆனால் குரு 2ல் உச்சம், லக்னாதிபதி 2ல் இருக்கிறார், 9ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். ஆனால் பொருளாதாரம் வரவில்லை. இப்படி எல்லா ஜோதிடரும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். அப்படித்தான் சொல்வார்கள், அதுதான் உண்மை. ஆனால் பொருளாதாரம் இல்லை என்று வாடிக்கையாளர் சொல்வார். ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2ல மாந்தி அமர்ந்திருப்பார். மாந்தி அமர்ந்திருந்தார்னா என்ன பண்ணுவாரு அப்படின்றத பார்த்தோம்னா, நான் முன்பே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவரு அசுப கிரகம் அப்படின்னு சொல்லி. அப்போ அசுபம் எது போன்ற அசுபத்தை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்களை போல இவருக்கும் அதே தன்மைதான். எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தை கெடுத்துடுவாரு. அந்த பாவகத்தை ஸ்ரீகரம் பண்ணிக்குவாரு. தன்னுடைய வசத்துக்கு அதை ஆட்படுத்திக்குவாரு. 2ஆம் பாவகமா இருந்தாலும் சரி, 4ஆம் பாவகமா இருந்தாலும் சரி, லக்ன பாவகமே இருந்தாலும் சரி, 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய இந்த பாவகமாக ஏனைய எந்த பாவகத்துல அவர் அமர்ந்தாலும் அவர் அமர்ந்த பாவகத்தை ஸ்ரீகாரம் செய்து கொள்வார். அது போன்ற தன்மையும் பலமும் வாய்ந்தவர் தான் இந்த மாந்தி. அப்போ 4ஆம் பாவகத்தில் ஒருவருக்கு மாந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா, அவரின் தாயார் துர்மரணம் அடைவார் அல்லது அடைந்திருப்பார்கள் தாய் வழி உறவுகளில். ஈஸியாக சொல்லிடலாம், தாராளமா சொல்லிடலாம். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். மாந்தி 4ல் அமர்ந்தால் தாய் வழியில் ஒரு துர்மரணம் நிகழ்வு. உண்மையா இல்லையான்னா வாடிக்கையாளர் பார்த்தது போல சொல்றீங்களா? ஆமா, அவங்க விஷம் குடிச்சிட்டாங்க, கரண்ட் அடிச்சு, இல்ல தீ இட்டு கொண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு துர்மரண நிகழ்வை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். எந்த பாவகத்தில் மாந்தி அமர்கிறாரோ அந்த பாவகத்தின் உறவுகள் துர்மரணம் அடைந்திருப்பார்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த பாவகத்தில் மாந்தி அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் உங்களுக்கு கெட்டுவிடும். அப்படி என்றால் சனி ராகு கேதுவை விட மாந்தி என்பது மோசமாக இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான், ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாந்தி இல்லாத பாவகம் எங்களுக்கு தராதீங்களா, தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கலாம். ஜாதகம் அடைவு பண்ணா மாந்தி எங்க இருக்குதுன்னு மாந்தி கணிதம் போட்டு மாந்திய அடைவு செய்தே தர வேண்டும் ஜோதிடம். அப்பொழுதுதான் மிக துல்லியமாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். இல்லாவிட்டால் ஏதேனும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். சின்ன குறைபாடாக இருந்தால் மக்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். இந்த மாந்தி அமர்ந்ததையெல்லாம் நாம் சரியாக கவனிக்காமல் சொல்லிவிட்டோம் என்றால் மிகப்பெரிய அது எதிர்வினையை கொடுத்துவிடும், ஜாதகரின் பெயரையும் கெடுத்துவிடும் அப்படின்றத ஜோதிடர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட மாணவர்கள் நீங்கள் பயின்று கொண்டிருக்கிறவராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாந்தி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். கட்டாயம் ஜாதகம் என்று நீங்கள் வாங்கி பார்த்தீர்கள் என்றால், அல்லது மக்களாகிய நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் மாந்தி இருக்கிறதா என்று பாருங்கள். மாந்தி இருக்கக்கூடிய பாவகம் கெட்டுவிடும். எனவே அந்த பாவகத்தின் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னது போல, லக்னத்தில் மாந்தி இருந்தால் அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் அகப்பட்டு விடுவீர்கள். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வழக்குன்னு போகும். விபத்துகள், ஏதேனும் ரத்தம் சிந்துவதோ, அடிதடி காயம் பண்ணுவதோ, அல்லது நோய் வாய்ப்புகள் அடிக்கடி ஏற்படவோ, உங்களுக்கு நீங்களாகவே கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொள்ளவோ, இது போன்ற அசுப நிகழ்வுகள் அத்தனையும், கௌரவ குறைச்சல், அவமானப்படுதல், கெட்ட பெயரை தருதல், இது அத்தனை வேளையும் மாந்தி தருவார். லக்னத்தில் மாந்தி அமர்ந்து விட்டால்
அப்படி என்றால் இந்த மாந்தி அமர்ந்த பாவகம் கெட்டுவிட்டால் என்றால் இதற்கு பரிகாரம் என்ற ஒன்று இல்லையா? பரிகாரம் செய்துவிட்டால் நாம் மாந்தி கொடுக்கக்கூடிய அசுப பலன்களிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் இல்லையா? இப்போ மாந்தி அமர்ந்ததுக்கு மாற்று பரிகாரமாக ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்குள்ளார தோணும். நான் எப்பொழுதும் சொல்வது போல் பரிகாரங்கள் என்பது நீங்கள் பிறப்பெடுத்தவர்களுக்கு பரிகாரம் வேலை செய்யாது. பிறப்பு எடுக்காதவர்களுக்கு தான் பரிகாரம் என்பது வேலை செய்யும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நமது பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் இது தெரிந்திருக்கும். புதுமையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பரிகாரங்கள் பிறந்தவர்களுக்கு கிடையாது, வேலை செய்யாது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். பிறக்காதவர்களுக்குத்தான் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேலை செய்யும், துணை புரியும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்போ உங்களுக்கு பலிதமாகவில்லை என்றால் அந்த பரிகாரத்தை எதற்கு நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள எழும். நமது பதிவுகளை கடந்த பதிவுகளெல்லாம் பாருங்க. அதில் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் நான். பரிகாரமும் மனித வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்கேன் நான். பாருங்க. பரிகாரத்தினுடைய தன்மைகள் முழுக்க முழுக்க அதில் தெரியும். ஆகவே இந்த மாந்தி அமர்ந்த பாவகம் கெடாமல் சிறப்பை தருமா? அது சிறப்பை தருவதற்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே ஒரு வழியை தருகிறது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாந்திக்கு வீடு கொடுத்தவர் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் இந்த மாந்தி உங்களை எதுவுமே செய்யாது. கெட்ட நிகழ்வுகள் வந்தாலும் அதை சுப நிகழ்வுகளாக மாற்றி கொடுத்துவிடும். அவ்வளவு சிறப்பான ஒரு யோகத்தையும் இந்த மாந்தி கொடுக்கும். அதுக்கு என்ன ஆக வேண்டும்? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். மாந்தி அமர்ந்த வீட்டின் அதிபதி, மாந்திக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்து விட்டால் இந்த மாந்தி உங்களுக்கு அசுபத்தை தரமாட்டார், மாறாக சுபத்தை செய்து விடுவார். ராகுவை போல் மிகப்பெரிய யோகத்தையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுப்பார். அது அமர்ந்த பாவகத்தை பொறுத்து. உதாரணத்திற்கு 4ஆம் இடம் சொத்து பத்து கௌரவம், 9ஆம் பாவகம் புகழ் அந்தஸ்து கீர்த்தி, இது அத்தனையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது 1ஆம் பாவகம். அப்போ இந்த 1ஆம் பாவகத்தில் மாந்தி அமர்ந்து லக்னாதிபதி 1 அல்லது 5, 9 அமர்ந்து விட்டால் மாந்தி அவ்வளவு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடுவார். இந்த மாந்தி இன்னைக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 5, 7 இதில் அமர்ந்து விடுகிறார் மாந்தி. இதை தெரியாமல் நிறைய நண்பர்கள் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு ஜோதிடத்திலும் அலைந்து கொண்டு கால விரயம், பண விரயம் அத்தனையும் செய்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உறவுகளே, நீங்கள் ஜாதகத்தில் மாந்தியை அடைவு செய்ய சொல்லி கேளுங்கள். உங்கள் ஜோதிடரிடத்தில் மாந்தியை வைத்து ஜாதகம் கணித்து கொடுக்க சொல்லுங்கள். ஜாதகத்தை கிளியராக எழுதி கொள்ளுங்கள், துல்லியமாக எழுதி கொள்ளுங்கள். துல்லியமாக எழுதக்கூடிய ஜாதகம் உங்கள் முன்னால் பேசும். உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் என்று அறுதியிட்டு சொல்லும். உங்கள் பயணத்தை இப்படித்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையின் வழியை அது துரிதமாக எடுத்துச் சொல்லும். துல்லியமாக கணிக்கப்பட்டு எழுத முடியாத ஜாதகங்கள், எழுதாத ஜாதகங்கள் இதற்கு நேர்மறையாக மாறிவிடும். எனவே ஜாதகம் கணிப்பதில் வல்லமை மிக்கவர்களிடம் நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து கணித்து கொள்ளுங்கள். ஜாதகம்தான் சிறப்பானது.
ஜாதகம்தான் உங்கள் வாழ்க்கையை தெரிந்துக்க முடியும். ஜாதகம்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன நடக்கும் என்பதை தன்னுள் வைத்திருக்கக்கூடியது. எனவே ஜாதகம் சிறப்பான ஒரு நிலைப்பாடோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமும் சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் பல மடங்கு புண்ணியத்தை சேர்க்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாந்தி 7லும் 5லும் அமர்ந்து திருமண தடையையும் புத்திர தடையையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் எவ்வளோ அவதியுறுகிறார்கள் அப்படின்றத நமக்கு வரக்கூடிய ஜாதகத்தை பார்த்து மிகவும் வருத்தப்படத்தான் முடிகிறது. வேறொன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் பிராப்தம். ஆனால் மாந்தி அதில் இருப்பதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அவர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் மனதை தேற்றிக் கொள்வார்கள். அதற்குண்டான மாற்று சொல்யூஷன் அந்த அந்த தீர்வை நோக்கி அவர்கள் ஏதேனும் முடிவெடுப்பார்கள் அல்லது உங்களிடத்திலேயே கேட்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம். எனவே மாந்தி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.